ரொம்பவே ஆபத்தான தண்ணிக்குள்ள இருக்க 3 அமானுஷ்யமான சிவன் கோயில்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா நிஷ்கலந்தா மகாதேவ் சிவன் கோயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் வழிபட்ட 5 சுயம்பலிங்கம் இருக்கு. இந்த சுயம்பலிங்கம் எல்லாமே தினமும் கடலுக்குள்ள மூழ்கிடும். கரெக்டாக 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரம் மட்டும்தான் வெளியில தெரியும். அந்த டைம்ல மட்டும்தான் நம்ம போய் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா தண்ணிக்குள்ள மூழ்கிடுவோம். அந்த டைமுக்குள்ள போய் நம்ம வழிபட்டு வரணும். இந்த கோயில் முழுக்க தண்ணியில மூழ்கி அந்த தூண் மட்டும் தான் வெளியே தெரியும். அதுவும் தூணோட மேலே பார்க்க அந்த கொடி மட்டும் தான் வெளில தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்தம்பேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் தினமும் 2 தடவை மட்டும் தான் வெளில தெரியும். மற்ற நேரம் ஃபுல்லாகவே கடலில் மூழ்கி இருக்கும். அந்த லிங்கம் மட்டும் இல்லாமல் கோயில் முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கும். அந்த 2 தடவை சிவலிங்கம் வெளியே தெரியும் பார்த்தீங்கன்னா, அப்போ போய் நம்ம அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு வந்துருக்கோம். மற்ற டைமில் உள்ள போகவே முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 1000 வருஷங்களா இந்த கோயில் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்பக்கூடாது. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா தினைக்கும் தனக்கு தானே 2 தடவை நீர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேதாரீஸ்வரர் சிவன் கோயில். இது பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள அமைச்ச ஒரு கோயிலாக இருக்குது. இந்த லிங்கத்தை சுற்றி வெறும் தண்ணியாக தேங்கி நிற்கும். அது இல்லாமல் உலகத்தோட ரொம்ப ஆபத்தான லிங்கம் இதுதான். காரணம் இந்த லிங்கத்தை சுற்றி 4 தூண்கள் இருக்குது. கிரேதையும் திராதையும் துவாபரையும் கலியுகம் சொல்லிட்டு 4 யுகத்தை குளிக்குது. அதில் இருக்கிற 3 தூண் விழுந்துருச்சு. 3 யுகம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக தான் அந்த கலியுகம் தூண். அந்த தூண் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பூமி அழிஞ்சு போயிருமா. ஸோ இதுதான் தண்ணியிலேயே இருக்க ரொம்பவே ஆபத்தான சிவலிங்கமாக இருக்குது.